குட் ஈவினிங். போன வீடியோ கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா லடாக்கில் கேட்ட ஜிகே கொஷின் ஒரு 15 கொஷின் பார்த்தோம். அதே வீடியோவில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சயின்ஸில் ஒரு 15 கொஷின் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 15 கொஷின் பார்த்துட்டோம். இப்போ 16வது கொஷின். சயின்ஸில் நம்மளுக்கு எப்போதும் ஒரு 15 கொஷின் கண்டிப்பாக அக்னிவீரில் கேட்போம். 16வது கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸினுடைய யூனிட் கேட்டிருக்கான். அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது தமிழில் மின்தடை. மின்தடையின் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். மின்தடையின் அலகு வந்து ஓம், அதாவது ஓம் தான் மின்தடையின் அலகு. ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். கரெக்டான ஆன்சர் என்ன? ஏ வந்து குலாம், பி ஆம்பியர், சி ஓம், டி வாட். நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் ஓம் தானே. 17வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கான். இது நம்மளுக்கு 32 டிகிரி ஃபாரன்ஹீட் சென்டிகிரேட்டுக்கு ஈக்குவலான ஆன்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கான். ஏ ஆப்ஷன் 24 டிகிரி, பி ஆப்ஷன் 48 டிகிரி, சி ஆப்ஷன் 32 டிகிரி, டி ஆப்ஷன் 0 டிகிரி. 32 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து நம்மளுக்கு 0 டிகிரிக்கு சமமானது. ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். டி தான் நம்மளுக்கு சரியான விடை. இப்போ பார்த்தீங்கன்னா 32 டிகிரின்னா நம்ம 0ன்னு போட்டோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்பவுமே டிகிரியில் கேட்டானா அதை ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறதுக்கு ஃபாரன்ஹீட் மைனஸ் 32 பிராக்கெட் இன்ட்டு 5/9 இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா நம்மளுக்கு சென்டிகிரேட்டை ஃபாரன்ஹீட்டாக மாற்றலாம், ஃபாரன்ஹீட்டை சென்டிகிரேட்டாக மாற்றலாம். அதுக்கு உண்டான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் மைனஸ் 32 இன்ட்டு 5/9 போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு கிடைத்துவிடும். 18வது கொஸ்டின் வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் காமன் சால்ட், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண உப்பினுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. ஏ ஆப்ஷன் KCl, பி ஆப்ஷன் H2O, சி ஆப்ஷன் CA, டி ஆப்ஷன் NaCl. நம்மளுக்கு சோடியம் குளோரைடு NaCl தான் நமக்கு ஆன்சர். அதாவது டி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு சரியான விடை. H2O நீர் கிடையாது, கார்பனிக் CA கிடையாது, KCl கிடையாது. 19வது கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் இஸ் ஃபில்ட் இன் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதாவது குளிர்பானங்களில் பயன்படுத்தக்கூடிய கீழ்கண்டவற்றில் எந்த இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் வந்து CO2, பி ஆப்ஷன் H2, சி ஆப்ஷன் N2, டி ஆப்ஷன் O2. நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம குளிர்பானங்களில் யூஸ் பண்ணுவோம். CO2 நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் தான் சரியான விடை. 20வது கொஸ்டின் த யூனிட் ஆஃப் மெஷரிங் அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸை வந்து நம்ம எந்த யூனிட்ல மெஷர் பண்ணோம்னு கேட்டிருக்காங்க. மீட்டரா, கிலோமீட்டரா, லைட் இயரா, நாட்டிக்கல் மைலா. நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் லைட் இயர் தான், அதாவது ஒளியாண்டு. ஒளியாண்டு என்பது ஒளி வந்து ஒரு ஆண்டில் பயணம் செய்யக்கூடிய தொலைவு, அதை தான் நம்ம அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதனுடைய அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு லைட் இயர் தான் யூஸ் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் லைட் இயர் தானே. 21வது கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ், அதாவது கீழ்கண்டவற்றுள் எது நம்மளுக்கு எலக்ட்ரானிக் டிவைஸ் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணா. ஏ ஆப்ஷன் டெலிவிஷன் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். பல்பு தான் இதுக்கு சரியான ஆன்சர். பி ஆப்ஷன் பல்பு தான். சி ஆப்ஷன் கம்ப்யூட்டர் கிடையாது, டி ஆப்ஷன் ரேடியோ கிடையாது. இந்த ரேடியோ, கம்ப்யூட்டர், டெலிவிஷன் எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பல்பு மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் டிவைஸ். பல்பு தான் நம்மளுக்கு ஆன்சர். பி ஆப்ஷன் பல்புண்ணே. 22வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மெயின் கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் நேச்சுரல் கேஸ், அதாவது இயற்கை வாயுவின் கான்ஸ்டியூவன்ட் கீழ்கண்டவற்றில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து பியூட்டேன், பி வந்து மீத்தேன், சி வந்து ஈத்தேன், டி வந்து ப்ரோபேன். அதாவது நேச்சுரல் கேஸினுடைய கான்ஸ்டியூவன்ட் நம்மளுக்கு என்னதுன்னா CH4, மீத்தேன் தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டான. பி ஆப்ஷன் மீத்தேன். 23வது கொஸ்டின் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் மெஷர்டு இன் அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணே. அதாவது ஸ்பீட் ஆஃப் சவுண்டு எதில் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஏ ஆப்ஷன் டெசிபல், பி ஆப்ஷன் ஜூல், சி ஆப்ஷன் ஹவர்ஸ், டி ஆப்ஷன் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்போவுமே சவுண்டினுடைய ஸ்பீடு, இந்த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வந்து மெஷர் பண்ணுறது நம்மளுக்கு மீட்டர் பர் செகண்டாக தான் மெஷர் பண்ணுவோம். மீட்டர் பர் செகண்ட் இதான் மெஷர் பண்ணுவோம்னா நம்மளுக்கு சவுண்டினுடைய யூனிட்னு கேட்டாங்கன்னா நமக்கு டெசிபல், அதாவது ஒளியின், அதாவது நான் ஒளின்றது சவுண்டு, சவுண்டினுடைய அளவு யூனிட்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு டெசிபல். ஆனால் ஸ்பீட் ஆஃப் சவுண்டுன்னு கேட்டதுனால நம்மளுக்கு மீட்டர் பர் செகண்ட். 23வது கொஸ்டினுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் மீட்டர் பர் செகண்ட்.
அடுத்து 24வது கொஸ்டின், விச் டிசீஸ் இஸ் காஸ்டு டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் வைட்டமின் சி இன் த பாடி? அதாவது வைட்டமின் சி குறைபாட்டால் வரக்கூடிய கீழ்கொண்டவற்றுள் எந்த நோய் ஏற்படுகிறது? ஏ பெல்லகரா, பி நைட் பிளைனஸ், சி ஸ்கர்வி, டி காய்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கண்ணே. நம்மளுக்கு வைட்டமின் சினால் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி தானே. சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு காய்டர் தெரியும், எளிய காய்டர். பெல்லகரா தெரியும், நைட் பிளைனஸ் தெரியும். இது வந்து வைட்டமின் ஏல ஏற்படக்கூடியது நைட் பிளைனஸ். இது பார்த்தீங்கன்னா காய்டர், எளிய காய்டர். உங்களுக்கு தெரியும், தொண்டையில் வரக்கூடிய இது ஒரு காய்டர். நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி தான். வைட்டமின் சியால நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய நோய் வந்து ஸ்கர்வி தானே. அதுக்கடுத்து, வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இந்த ஏர்? அதாவது ஏரில் வந்து ஆக்சிஜன் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா, ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். 21% ஆக்சிஜன் இருக்கு. பி ஆப்ஷன் 40% இல்லை, சி ஆப்ஷன் 78, டி ஆப்ஷன் 30. உங்களுக்கு ஆன்சர் 21% தான். 26வது கொஸ்டின், வாட் இஸ் த கலர் ஆஃப் ஐஸ் ஆஃப் எ பேஷண்ட் சஃபரிங் ஃப்ரம் ஜண்டீஸ் டிசீஸ்? அதாவது மஞ்சக்காமலை நோய் உள்ளவர்கள் வந்து அவங்களுடைய கண்ணு வந்து எந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கண்ணே. ஏ ஆரஞ்சு, பி ரெட்டு, சி ப்ளூ, டி வந்து எல்லோ. எப்பவுமே மஞ்சக்காமலை பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியினுடைய கண் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லோ கலர்ல இருக்கும். நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் எல்லோ. 27வது கொஸ்டின், விச் இஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் யூஸ்டு பை ஹியூமன்ஸ் ஆன் த எர்த்? அதாவது பூமியில் மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதல் மெட்டல் எதுன்னு கேட்காங்கண்ணே. அதாவது முதல் உலோகம் எது அப்படின்னா காப்பர் தான். ஏ ஆப்ஷன் தான் நம்மளுக்கு சரியான விடை. அதுக்கடுத்து 28வது கொஸ்டின், த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அட் 0 டிகிரி சென்டிகிரேட் இன் த ஏர் இஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க. ஆனால் இது ஃபிசிக்ஸில் உள்ள கொஸ்டின். அதாவது 0 டிகிரி செல்சியஸில் வந்து சவுண்டுடைய ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா சி ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். 332 மீட்டர் பர் செகண்ட். இது ஃபிசிக்ஸில் கேட்ட கொஸ்டின், ஃபிசிக்ஸில் உள்ள கொஸ்டின். நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 332 மீட்டர் பர் செகண்ட். சி ஆப்ஷன் தான் சரியான விடை. 29வது கொஸ்டின் என்னன்னா, விச் மெட்டல் இஸ் த எலமெண்ட் ஆஃப் அன் எலக்ட்ரிக் ஹீட்டர் மேடு பை? அதாவது எலக்ட்ரிக் ஹீட்டரில் எந்த மெட்டலை நம்ம யூஸ் பண்ணோம்னு கேட்டுக்காங்க. ஏ சில்வர், பி காப்பர், சி லெட்டு, டி நிக்ரோம். எலக்ட்ரிக் ஹீட்டரில் வந்து நம்ம நிக்ரோம் தான் யூஸ் பண்ணோம். அதாவது டி ஆப்ஷன் தான் சரியான விடை. நிக்ரோம்ன்றது நிக்கல் பிளஸ் குரோமியம் சேர்ந்த கலவை. என்ன நிக்ரோம் அப்படின்ற எலமெண்ட்டை தான் எலக்ட்ரிக் ஹீட்டரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். 30வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் கலர் டஸ் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் டேன் வென் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இஸ் கெப்ட் இன் ஆசிட் சொல்யூஷன்? அதாவது அமிலத்தில் வந்து நம்ம லிட்மஸ் பேப்பர், அதாவது ப்ளூ லிட்மஸ் பேப்பரை நம்ம அமிலத்தில் ப்ளூ லிட்மஸ் பேப்பரை நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு என்ன கலர் கிடைக்கும் அப்படின்னா ரெட்டு. அதாவது நீல நிற லிட்மஸ் தாளை அமிலத்தில் வைக்கும் போது அது சிவப்பு நிறமாக மாற்றமடைகிறது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ரெட்டு தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஏ எல்லோ கிடையாது, லைட் கிரீன் கிடையாது, பர்பிள் கிடையாது. நமக்கு ஆன்சர் சி ரெட்டு தான் சரியான விடை. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.